வணக்கம் நண்பர்களே. நம்ம டிஸ்க்ளைமர் எடுத்துக்கிறோம். நம்ம செபி ரிஜிஸ்டர் அட்வைசரோ ஆர்ஐஓ கிடையாது. நம்ம இங்க பேசக்கூடியது எல்லாமே தகவலா மாத்திரமே பார்க்கப்பட வேண்டும். இது யாருக்கும் முதலீடு சம்பந்தமாகவோ பங்குகளை வாங்கவோ விற்கவோ நம்ம எந்த ஆலோசனையும் கொடுக்கப்படல. எல்லா தொழிலும் ரிஸ்க் இருக்கும். ரிஸ்க் புரிஞ்சுட்டு எச்சரிக்கையோட தொழில் செய்யும்போது எல்லாமே நல்லா இருக்கும். நம்மள ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி. வளமுடன் வாழ்க. வணக்கம் நண்பர்களே. 2025-26க்கான Q2 ரிசல்ட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அந்த வரிசையில் இப்போ நம்ம பார்க்கக்கூடியது எல்ஐசி ஹவுசிங் ஃபினான்ஸ். சப்சிக்வெண்ட் குவார்ட்டருக்கும் சரி 2025-26க்கும் என்ன வாய்ப்பு இருக்குங்கிறதுக்கான ஒரு தேடுதல் முயற்சி. ட்ரெண்ட்லைனை பொறுத்த வரைக்கும் இவங்க வேல்யூ ஸ்டாக் அண்ட் ரேடார்ங்கிற கிளாசிஃபிகேஷன்ஸ்குள்ள வராங்க. ஹை ஃபினான்சியல் ஸ்ட்ரென்த், அஃபோர்டபிலிட்டி இன் வேல்யூஷன், டெக்னிக்கலா மூவ்மெண்டம் பெரிஷ்ல இருக்கு. அனாலிசிஸ் பிரைஸ் டார்கெட்டை 656 டார்கெட்டை அப்சைட் பண்ணியிருக்காங்க. நம்ம இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணக்கூடிய தருணத்தில் 550ங்கிற லெவலில் ட்ரேட் க்ளோஸ் ஆயிருக்கு. இவங்களுடைய பிஇ வேல்யூஷனை செக் பண்ணும்போது கரண்ட் பிஇக்கும் சரி 1 இயர் ஃபார்வர்ட் பிஇக்கும் சரி அண்டர் வேல்யூ சொல்லிட்டு இண்டிகேட் ஆகிட்டு இருக்கு. இவங்களுடைய ஃபண்டமெண்டல் கீ மெட்ரிக்ஸை பார்க்கும்போது அடிக்வேட் லெவல் ஆஃப் லிக்விடிட்டி பொசிஷன் மெயின்டைன் பண்ணுறாங்க. ஹை ரேட் ஆஃப் ரிட்டர்ன் எடுக்கிறாங்க. டெப்ட் டு ஈக்விட்டி பியாண்ட் டாலரன்ஸில் இருக்கு. ஸோ இப்போ இந்த இடத்துல பியாண்ட் டாலரன்ஸ்குள்ளே வருது அப்படின்னு சொன்னாலே நம்ம வந்து புக் வேல்யூ அட்ஜஸ்ட் பண்ணுறது ரொம்ப நல்லது. கொஞ்சம் பக்கத்தில் இருந்துச்சுன்னா பரவாயில்ல, ரொம்ப ஜாஸ்தியாலாம் போச்சுன்னா புக் வேல்யூ அட்ஜஸ்ட் பண்ணிட்டு நம்ம ப்ரைஸை வந்து நம்ம அலைன் பண்ணுறதுங்கிறது நம்ம வந்து ரொம்ப நல்லது. நான் வந்து இந்த தடவை இது புக் வேல்யூ அட்ஜஸ்ட் பண்ணிட்டு தான் ப்ரைஸை வந்து நம்ம வந்து அலைன் பண்ணியிருக்கிறோம். பார்ப்போம், நம்ம அந்த செக்ஷன் வரும்போது அதை பார்க்கலாம். பிஇயை பொறுத்த வரைக்கும் இவங்களுக்கு 5.5ன்னு சொல்லி இருக்கிறாங்க. சப்சிக்வெண்ட்டாக க்ரோத்துக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது அப்படிங்கிறது நம்மளுடைய பார்வை. அதே சமயத்தில் பிபியை பொறுத்த வரைக்கும் இது நமக்கு வந்து எக்ஸ்பென்சிவ் வேல்யூவேஷனா அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கணும். ஸோ இப்போ இங்கே வந்து நம்ம 89 வரும். நான் இதை ஆல்ரெடி கால்குலேட் பண்ணிட்டதுனால சொல்கிறேன். 89 வரும். 90ன்னு வச்சுக்கலாம், இல்லாட்டி ரவுண்ட் அப் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ இப்போ அதுக்கு வந்து இப்போ ப்ரைஸ் இருக்கக்கூடிய இதுக்கும் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் ப்ரைஸ் டு புக் வந்து எவ்வளோ வருது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா கிட்டத்தட்ட 6.19 வருது. 6 வருது. ப்ரைஸ் டு புக் 6 வருது. ஸோ இப்போ ப்ரைஸ் டு புக் பிபி வந்து நம்மளை பொறுத்த வரைக்கும் எக்ஸ்பென்சிவ் வேல்யூஷனாக இருக்குது. புக் வேல்யூக்கு நிறைய ஏற்றி இருக்கிறாங்க அப்படிங்கிறத நம்ம புரிதலுக்குள்ள எடுத்துக்கிறோம். சப்சிக்வெண்ட்டாக இவங்களுடைய இவங்களுடைய பெர்ஃபார்மன்சஸ் ஓவராலாக இவங்களுடைய பெர்ஃபார்மன்சஸ் அப்படியே ஸ்டாக்னேட் ஆச்சு அப்படின்னு சொன்னாக்க இந்த புக் வேல்யூவை கீழே அட்ஜஸ்ட் பண்ணுற அளவுக்கு இது கரெக்ஷனில் இறங்கினாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை அப்படிங்கிறதையும் கவனத்தில் எடுத்துக்கிறோம். பீட்டா ஸ்கோர் 1 இயர் பீட்டா ஸ்கோர் 1.37ங்கிறதுனால ஹை வாலட்டாலிட்டிங்கிறத கவனத்தில் எடுத்துக்கிறோம். ட்ரெண்ட் லைனில் பார்ட்டிசிபேட் பண்ணக்கூடிய அனாலிசிஸ்டுடைய ஃபோர்காஸ்ட் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ரெவென்யூ ஃபோர்காஸ்ட் ஆனுவலைஸ்டாக பார்க்கும்போது ஆல்மோஸ்ட் ஃப்ளாட்டாக தான் இருக்குது. ரொம்ப மைனர் டிஃபரன்ஸ் தான். அதே மாதிரி தான் குவார்டர்லிலையும் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் ஆல்மோஸ்ட் ரொம்ப மைனர் டிஃபரன்ஸ் தான் இருக்குது. அதே சமயத்தில் இபிஎஸ்ஸோடைய ஆனுவல் ஃபோர்காஸ்ட் எப்படி இருக்குன்னு பார்த்தோம்னாக்க இபிஎஸ் வந்து 1.2% குறைய வாய்ப்பு இருக்குன்னு எதிர்பார்க்குறாங்க. குவார்டர்லிக்கு அவங்களுக்கு எந்த சஜஷன்ஸும் கொடுக்கல. இவங்களுடைய குவார்டர்லி பெர்ஃபார்மன்சஸ் நம்ம பார்க்கும்போது இயர் ஆன் இயர் கம்பேரிசன்கிறது செப்டம்பர் 2025 செப்டம்பர் 2024 கம்பேர் பண்ணும்போது இவங்களுடைய குவார்டர்லி ரெவென்யூ 3.5% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. குவார்டர்லி நெட் ப்ராஃபிட் 1.6% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. Q2Qன்னு வரும்போது கிட்டத்தட்ட இவங்களுக்கு ஒரு 70 கோடி ரூபா கிட்டக்க குறைஞ்சு போயிருக்கு ரெவென்யூ. அதே மாதிரி நெட் ப்ராஃபிட் பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம்னா ஒரு 20 கோடி ரூபா கிட்டக்க நெட் ப்ராஃபிட் குறைஞ்சு போயிருக்கு. அதனால இபிஎஸ் உடைய லெவல் 0.3 குறைஞ்சு 24.5 இருக்கு. ஆனால் இபிஎஸ் உடைய டிடிஎம்னு பார்த்தோம்னா 100.3 இருக்கு. இந்த 100.3ங்கிறது இதெல்லாம் ஸ்டாக்னேட்டட் ஃபிகரா நம்ம பார்க்குறோம். எங்க இருந்துனாக்க கிட்டத்தட்ட இந்த 2 குவார்டரா வந்து நம்ம பார்த்தோம்னா ஸ்டாக்னேட்டட் ஃபிகரா பார்க்கலாம். 100.3ங்கிறது ஸ்டாக்னேட்டட் ஃபிகரா பார்க்கலாம். அப்போ கரெக்ஷன் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கா அப்படின்னு சொன்னாக்க இது பிஏ பொறுத்த வரைக்கும் எக்ஸ்பென்சிவ் வேல்யூவேஷன் இல்லை. ஆனால் பிபிஏ பொறுத்த வரைக்கும் நம்ம சொல்ற மாதிரி எக்ஸ்பென்சிவ் வேல்யூவேஷனுங்கிறதுனால இது கரெக்ஷன் வர்றதுக்கு தான் வாய்ப்பு இருக்கு. அதுதான் இப்போ நடந்துகிட்டு இருக்குங்கிறதையும் கவனத்தில் எடுத்துக்கிறோம். இப்படிப்பட்ட இந்த சூழல்ல எம்எஃப் தன்னுடைய ஹோல்டிங்லேருந்து 0.16% இன்க்ரீஸ் பண்ணி வச்சிருக்காங்க. இன்ஸ்டிடியூஷன்ஸ் 0.14% குறைச்சு வச்சிருக்காங்க. எஃப்ஐஎஸ் 0.08% குறைச்சு வச்சிருக்காங்க. எஃப்ஐஎஸ் வந்து போன குவார்டர்லயே 1.3% குறைச்சிருக்கிறாங்க அப்படிங்கிறத நம்ம கவனத்தில் எடுத்துக்கிறோம். இவங்களுடைய இபிஎஸ் தகவல்களை நம்மளுடைய எக்ஸல் ஃபார்மேட்டில் நம்ம போட்டிருக்கிறோம். நம்ம இங்கே கவனிக்கக்கூடியது புக் வேல்யூ. நம்ம எடுத்திருக்கக்கூடிய புக் வேல்யூ 89. இது அட்ஜஸ்டட் புக் வேல்யூ. ஒரிஜினலாக இவங்களுடைய புக் வேல்யூ 660 கிட்டக்க இருக்கு. 660 இருக்கு. அதை வந்து நம்ம 7ஆல் டிவைட் பண்ணுறோம். அதை 7.4 எக்ஸாக்டாக கால்குலேட்டரில் நம்ம போட்டுடலாம். 7.4ஆல் டிவைட் பண்ணோம்னா 89 நமக்கு கிடைக்குது. ஸோ அந்த 89 வந்து நம்ம வந்து எடுத்துக்கிறோம். 89 புக் வேல்யூக்கு ஃபேர் ப்ரைஸ் 448ன்னு கால்குலேட் ஆகுது. கரண்ட் ப்ரைஸ் 550ன்னு வருது. ஃபேர் ப்ரைஸ் கரண்ட் ப்ரைஸோட ரேஷியோ 1.23ன்னு வருது. இப்போ நமக்கு வந்து இது அஃபோர்டபிலிட்டியில் ஃபேர் ப்ரைஸ் கரண்ட் ப்ரைஸோட ரேஷியோ பிரகாரம் இது அஃபோர்டபிலிட்டியில் இருக்கு. பிபிஐ பொறுத்த வரைக்கும் இது எக்ஸ்பென்சிவ் வேல்யூவேஷன்.
இப்ப நமக்கு ஃபர்ஸ்ட் லெவல் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ்ங்கிறது 1, 1.25, 1.5 அப்படிங்கிற லெவலுக்கு நமக்கு ஃபர்ஸ்ட் லெவல் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ். அப்போ 1ன்னா 448, 1.25 அப்படிங்கிறது கிட்டத்தட்ட 560, 1.50னாக்க 672. ஸோ இப்போ இவன் வந்து எவ்வளோ தூரம் மேலே போயிட்டு இப்போ கீழே கரெக்ஷன் எடுத்துட்டு இருக்கிறான்னு பார்ப்போம். இப்போ 560ங்கிறதே 1.25 கிட்ட இருக்கிறது தான். அப்போ அதுக்கு கீழே அவன் 0.75 அந்த ரேஞ்சுக்கு கரெக்ஷன் எடுக்கிறான் அப்படின்னு சொன்னாக்க இது வந்து 336 அப்படிங்கிற ரேஞ்ச் கிடைக்குது. அப்போ கீழே 0.75ல இருந்து மேலே 1.25 வரைக்கும் நம்ம கனெக்ட் பண்ணினோம் அப்படின்னு சொன்னால் 336லேருந்து 560ங்கிற ஒரு ரேஞ்ச் நமக்கு வந்து கிடைக்குது இப்போ இருக்கக்கூடிய பெர்ஃபார்மன்ஸஸ்க்கு ஏற்ற மாதிரி. இது ஃபேர் ப்ரைஸ் கரண்ட் ப்ரைஸோட ரேஷியோவிலிருந்து ப்ரைஸாக கன்வெர்ட் பண்ணும்போது கிடைக்கக்கூடிய ரேஞ்ச். நெக்ஸ்ட் குவார்ட்டருடைய ஆக்சுவல் ரிசல்ட் வர்ற வரைக்கும் நமக்கு வந்து இவங்க எப்படி பிஹேவ் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்குறோம். கரண்ட் இபிஎஸோட டிடிஎம் 100, அதை ஆவரேஜ் பண்ணும்போது 25.1ன்னு வருது, அதாவது 100.4, அதனால 25.1ன்னு வருது. இதான் நெக்ஸ்ட் குவார்ட்டருக்கான ஆவரேஜ் எஸ்டிமேட்டட் இபிஎஸ். இது நெக்ஸ்ட் குவார்ட்டருக்கு எக்ஸிட் ஆக போகிறத காட்டிலும் கம்மியாக இருக்குது. ஸோ ப்ரீவியஸ் குவார்ட்டருடைய ஹைட்டை மேலே பிரேக் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப கம்மி. அதே சமயத்தில் கீழே ப்ரீவியஸ் குவார்ட்டருடைய லோவை கீழே பிரேக் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் ஜாஸ்தியாக இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். அதே சமயத்தில் இவங்க வந்து நம்ம குமுலேட்டிவ் ஆவரேஜ் கம்பேர் பண்ணும்போது, குமுலேட்டிவ் ஆவரேஜோட கம்பேர் பண்ணும்போது இது வந்து பார்த்தோம்னாக்க கிட்டத்தட்ட 0.5 வந்து ஆவரேஜ் எஸ்டிமேஷன் கூட இருக்குது. அதனால என்ன ஆகலாம், ஃபர்ஸ்ட் கொஞ்சம் அப்சைட் மூவ்மெண்ட் கொடுத்துட்டு எகைன் திருப்பி கரெக்ஷனுக்கு வரலாம். ஏன்னா நம்மளை பொறுத்த வரைக்கும் புக் வேல்யூ பொறுத்த வரைக்கும் இது வந்து நமக்கு எக்ஸ்பென்சிவ் வேல்யூவேஷன். ஸோ இப்போ இவங்களுடைய இப்போ இருக்கக்கூடிய கண்டிஷன்ஸில் இவங்களுடைய அந்த புல்லிஷ் சைக்கிள் அப்படின்னு சொன்னாக்க அதோடைய ப்ரைஸ் ரேஞ்சுங்கிறது 637லேருந்து 896. இப்போ இவன் ஆல்ரெடி இந்த சைக்கிள் முடிச்சுட்டு 637 கீழே உடைச்சிட்டு இப்போ அவன் 540, 550ங்கிற ரேஞ்சுக்குள்ள இப்போ சுற்றிக்கிட்டு இருக்கிறான். ஸோ இப்போ 540க்கு கீழே உடைச்சிட்டான் அப்படின்னு சொன்னாக்க ஃபர்தர் கரெக்ஷன் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்கிறத நம்ம புரிதலுக்குள்ள எடுத்துக்குவோம். எக்ஸ்போனன்ஷியல் ஃபார்முலாவில் கிடைச்சிருக்கக்கூடிய ப்ரைஸ் ரேஞ்சஸை நம்ம சார்ட்டில் மார்க் பண்ணியிருக்கிறோம். சார்ட்டில் நான் எடுத்திருக்கிறது வந்து S2லேருந்து பிபியோட பாட்டம் வரைக்கும் எடுத்திருக்கிறேன். தென் சப்சிக்வெண்ட்டாக ட்ரேடர்ஸ் ஏதாவது ஒரு காரணத்தில் மேலே ஏதாவது ஏற்றி கொண்டு போகிறாங்க அப்படிங்கிற மாதிரியான சூழல் அடுத்தடுத்த வரக்கூடிய குவார்ட்டரில் ரிசல்ட் வர்றதுக்குள்ளேயும் நம்ம வீடியோ போடுறதுக்குள்ளேயும் வந்துச்சு அப்படின்னு சொன்னால் அதுக்கான லெவல்ஸையும் ரெசிஸ்டன்ஸ் லெவல்ஸையும் நம்ம மார்க் பண்ணியிருக்கிறோங்கிறத நம்ம கவனத்தில் எடுத்துக்கிறோம். S2 357லேருந்து 360, S2 S1உடைய மிட் பாயிண்ட் 438லேருந்து 441, S1 530லேருந்து 534, பிபியோட பாட்டம் 635லேருந்து 639. அடுத்த குவார்ட்டரில் ஆக்சுவல் ரிசல்ட்டு வந்து நல்லா பெட்டர் பெர்ஃபார்ம் பண்ணி இதை ஓரளவுக்கு அட்ஜஸ்ட் ஆகிருக்கு அப்படின்னு சொன்னாக்க ட்ரேடர்ஸ் மேலே எடுத்துகிட்டு போகிறாங்க அப்படின்னா நம்ம கவனத்தில் இருக்கக்கூடிய ப்ரைஸ் ரேஞ்ச் வந்து 680லேருந்து 714, 752லேருந்து 757, இந்த 2 லெவல்ஸை நம்ம வந்து கவனத்தில் எடுத்துக்கிறோம். இப்போ அவங்க என்ன நடந்திருக்கு, ப்ரீவியஸ் குவார்ட்டருடைய ஹைட்டை மேலே பிரேக் பண்ணலை, அப்சைட் மூவ்மெண்ட் கொடுத்துட்டு இப்போ கரெக்ஷனுக்குள்ளே வரான். ப்ரீவியஸ் குவார்ட்டருடைய லோவை ஆல்மோஸ்ட் டச் பண்ணியிருக்கிறான், பிரேக் பண்ணக்கூடிய ஸ்டேஜில் இருக்கிறான். அப்படி பிரேக் பண்ணான்னா நமக்கு ஃபர்ஸ்ட் லெவல் ஆஃப் சப்போர்ட்டுங்கிறது 530லேருந்து 534 இருக்குது. அதுக்கும் கீழே பிரேக் பண்ணான்னா மிட் பாயிண்டான 438லேருந்து 441 இருக்குது. இப்போ நம்ம வந்து இது 3 month டைம் ஃப்ரேமில் வச்சுருக்கிறோம். அதனால் ஒவ்வொரு கேண்டிலும் ஒரு குவார்ட்டருக்கு கணக்கு. இப்போ நமக்கு லாங் டேர்முக்குள்ள என்ன எப்படிலாம் இவன் பிஹேவ் பண்ணியிருக்கிறான்னு பார்ப்போம். நம்ம 2 சினரியோ நம்ம பார்க்குறோம். இந்த பேட்டர்னோட ஒத்து போகக்கூடிய 2 சினரியோ நம்ம பார்க்குறோம். கரெக்டாக அவன் என்ன பண்ணுறான் அப்படின்னு சொன்னால் 2 சைக்கிள், ஒன்று அக்டோபர் இல்லாட்டி ஜூலை, இங்கே தான் வந்து அவன் வந்து எய்தர் வந்து ட்ரெண்ட் ரிவர்சல் எடுக்கக்கூடிய கட்டம் வந்து பார்த்தோம்னா அக்டோபர், இந்த இதில் நம்ம கிடைச்சிருக்கக்கூடிய டேட்டாலேருந்து அக்டோபர் இல்லாட்டி ஜூலை. இப்போ இந்த இடத்துல பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் இதே மாதிரியே ஒரு நல்ல புல்லிஷ் கேண்டில் வச்சுட்டு அப்படியே ஒரு பெரிஷ் கேண்டில் ஃபார்ம் ஆகிருக்கு. ஒவ்வொரு ட்ரெண்ட் ரிவர்சல் டைத்துலையும் அதே மாதிரி நடந்திருக்கு. ஒரு நல்ல புல்லிஷ் கேண்டில், அப்புறம் ஒரு பெரிஷ் கேண்டில். அதே மாதிரி தான் இப்போ கரண்ட்டாக ஏப்ரல் 2024 ஒரு புல்லிஷ் கேண்டில், ஜூலை மாதம் அப்படியே ஒரு பெரிஷ் கேண்டில். ஸோ இப்போ இது வந்து இவனுடைய பேட்டர்னாகவே வருது. இப்போ இது எப்போ நடந்திருக்குன்னாக்க இந்த கேண்டில் வந்து அக்டோபர் மாதம் 2010 இது வந்து பெரிஷ் கேண்டிலாக வந்துட்டு அப்படியே ஃபார்ம் ஆகிட்டு கீழே இவன் திருப்பி ட்ரெண்ட் ரிவர்சல் ஆனது அக்டோபர் 2013, 3 வருஷம் கழிச்சு ட்ரெண்ட் ரிவர்சல் ஆகிருக்கிறான்.
ட்ரெண்ட் ரிவர்சல் ஆனவே 2013 ஜூலை மாதம் 2017 வரைக்கும் 4 வருஷம் அப்படியே மேலே ட்ராவல் ஆகிருக்கிறான். அங்கேருந்து அப்படியே கீழே வந்து இது வந்து ஜூலை மாதத்துலேருந்து இறங்க ஆரம்பிச்சவே இவன் புல்லிஷ் எடுக்க ஆரம்பிக்கிறான். ஏப்ரல் மாதம் புல்லிஷ் எடுக்க ஆரம்பிச்சுட்டு நல்ல கன்ஃபர்மேஷனுங்கிறது அக்டோபரில் தான் நமக்கு இங்கே இந்த சைடு இல்லை, எல்லாமே ஏப்ரலில் தான். இந்த இது ஃபுல்லாகவே ஏப்ரலில் தான் நடந்திருக்கு. ஸோ இப்போ ஏப்ரலில் கன்ஃபர்மேஷன் எடுத்துட்டு ஜூலை மாதத்துலேருந்து இறங்குறான். அப்போ எய்தர் இந்த பேட்டர்ன் ஒர்க் ஆகணும், அப்படி இல்லைன்னா இந்த பேட்டர்ன் ஒர்க் ஆகணும். இது ரெண்டுத்துக்குள்ளே ஏதோ ஒன்று வரணும். அடுத்தாப்புல நம்ம வேவ்னு போட்டோம் அப்படின்னு சொன்னால் இதை 1ன்னு வச்சோம்னா கூட இது 1, 2, 3 வந்துருச்சு. ஸோ அதுக்கப்புறம் இங்கே வந்து 1, 2, 3 திருப்பி வந்திருக்கு. அப்போ 1 ஃபார்ம் ஆகுது அப்படின்னு சொன்னாக்க இதே மாதிரியே ஒரு சினரியோ கரெக்டாக ப்ரீவியஸ் இந்த அடுத்து இப்போ கீழே இறங்குறவே இந்த பிபியோட பாட்டம்ங்கிற இந்த ரேஞ்சுக்கு இவன் வரலாம். அப்படி வர்றதுக்கே 2 வருஷம் ஆயிரும். இதெல்லாம் 2 வருஷத்துக்கு உண்டான கணக்கு. இந்த மாதிரியான பேட்டர்ன் இருக்குது. இது ஒரு லாங் டேர்முக்கு உண்டான ஒரு அனாலிசிஸ். அப்படி அவன் வந்துட்டு எகைன் திருப்பி மேலே போகும்போது 4 இயர்ஸ் கணக்கில் எடுத்துக்கிறான். கீழே இருந்து இங்கே பார்த்தோம்னா 2020 ஒரு புல்லிஷ் வைக்க ஆரம்பிச்சவன் புல் பேக் வச்சுட்டு அவன் இங்கே வந்து பீக்குக்கு வரும்போது 2024 4 இயர்ஸ் எடுத்துக்கிறான். ஸோ இப்போ அவன் கீழே இறங்குறவே திருப்பி மேலே அவன் எந்திரிக்கிறதுக்கு 4 இயர்ஸ் எடுத்துக்கிறான். இப்போ 4 இயர்ஸ்க்கு முன்னாடியே கீழே பாட்டமில் வாங்கி போடுறவங்களுக்கு எங்கேருந்து வந்திருக்குன்னா 245 800 அப்படின்னு வந்திருக்கு. கிட்டத்தட்ட 3 to 3 மடங்கு 3xன்னு வச்சுக்கலாம். ஸோ இப்போ 3x ரேஞ்சில் ஒரு 4 வருஷத்தில் இது கிடச்சிருக்கு அப்படிங்கிறது தான் நம்ம இங்கே பார்க்குறோம். ஸோ இப்போ இது கீழே வரும்போது இது நல்லா கீழே வரும்போது கவனிச்சுக்கிட்டோம்னா சரியாக இருக்கும். இப்போதைக்கு இந்த குவார்ட்டர் அப்படின்னு எடுத்தோம்னா S1 to பிபி பாட்டம் இந்த ரேஞ்சு தான், அதுக்குள்ளே இருக்கக்கூடிய மிட் பாயிண்ட் இந்த ரேஞ்சு தான் 550ங்கிற அந்த ரேஞ்சுக்குள்ளேயே தான் சுற்றிட்டு இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கலாம். கீழே அடிச்சு இறங்கினாங்கன்னா இந்த மிட் பாயிண்டான 438 to 441 அப்படிங்கிற லெவலுக்கு வரலாம். தகவல் பயனுள்ளதாக இருக்கும் நம்புகிறோம். தகவல் பயனுள்ளதாக இருந்ததுன்னா சங்கருக்கு ரொம்ப சந்தோஷம். நம்மளை ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கு நன்றி. வளமுடன் வாழ்க. நன்றி நண்பர்களே.